Hello students, how are you all? I hope you are all fine. Today we are going to see about the topic measurement. We have already discussed about the physical quantities such as luminous intensity, electric current like that. Today we are going to see about the plane angle, solid angle, everything. First one, plane angle. Plane angle அப்படின்னா என்னதுன்னா தள கோணம். பிளேன்னா தளம், ஓகேவா? சமதளம் அப்படின்னு சொல்கிறோம்ல அது. It is the angle between the intersection of two straight lines or intersection of two planes. அதாவது இரண்டு நேர்கோடுகள் அல்லது இரண்டு தளங்கள் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளும்ல, அந்த வெட்டி கொள்ளும்போது ஏற்படுகின்ற அந்த கோணம் தான் என்ன சொல்கிறாங்க? தள கோணம் அப்படின்னு சொல்கிறாங்க. The SI unit of plane angle is radian and it is denoted as rad, RAD, rad. This is the plane angle picture. When the two lines intersect, at that point angle formed, this angle is called plane angle. Next, radian. Unit of plane angle is radian. What is radian? Radian is the angle subtended at the center of a circle. Angle subtended at the center of a circle by an arc whose length is equal to the radius of circle. Radian is the angle. Radian அப்படிங்கிறது எங்கன்னா the angle subtended at the center, மைய கோணம், மையத்தில் ஏற்படுத்துகிற கோணம் வந்து ஒரு ஆரத்தில் ஏற்படுது. அந்த ஆரம் வந்து அந்த ஆர்க்குக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? தென் பை ரேடியன் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ 1 ரேடியன் அப்படின்னா 180 டிகிரி பை. அந்த ஃபார்முலா வச்சு நம்ம சம்ஸ் யூஸ் செய்யலாம். பை யூஸிங் தட் ஃபார்முலா we are going to see how to convert the degree to radian. Convert 60 degree into radian. First 1 degree equal to pi by 180. So 60 degree we need pi by 180. First write the formula pi by 180 and into 60 degree. So if you simplify we get pi by 3 radian. And then next convert pi by 4 into degrees. So first write pi radian equal to 180 degree. So pi by 4 they are asking. Pi by 4 கேட்டிருக்காங்க. So pi by 4 அப்படின்னா 180 by 4 கேன்சல் கொடுத்தோம்னா நமக்கு 48 டிகிரி வரும். நெக்ஸ்ட்டு சாலிட் ஆங்கிள், திட கோணம். இட் இஸ் ஆங்கிள் ஃபார்ம்டு பை 3 or more planes. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? பிளேன் ஆங்கிள்னா இரண்டு தளங்கள் வெட்டி கொள்ளும்போது ஏற்படும் கோணம். இது இரண்டுக்கு அல்லது மூன்றுக்கும் மேற்பட்டது. 3 அல்லது அதற்கு மேற்பட்ட தளங்கள் வந்து ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளும்போது ஏற்படுகின்ற அந்த கோணம் தான். வெட்டும்போது அந்த பாயிண்ட் எந்த பாயிண்டில் அது வெட்டுதோ அந்த இடத்துல ஒரு கோணம் ஏற்படும். அதுதான் அது சாலிட் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் த ஆங்கிள் ஃபார்ம்டு பை 3 or more planes intersecting at a common point. It can be also defined as the angle formed at the vertex of the cone. Vertex of the cone. கூம்பின் உச்சியிலேயும் இந்த ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. SI unit of solid angle is steradian and it is denoted as SR. Steradian. Unit of solid angle is steradian. This is a picture of solid angle. See, 1, 2, 3 planes intersect at a single point and it is formed at the vertex of the cone also. அந்த கோன் வந்து தொடுற மாதிரி இருக்கு. Next, what is steradian? Steradian is the solid angle at the center of a sphere subtended by a portion whose surface area is equal to square of its radius of the sphere. The solid angle. Steradian is the solid angle at the center of a sphere. நடு மையத்தில் ஒரு கோளத்தில் ஏற்படுகின்ற அந்த சாலிட் ஆங்கிள் வந்து அது சைடில் நம்ம கோன் மாதிரி கொஞ்சம் சொன்னோம்ல, அந்த சர்ஃபேஸ் ஏரியாவும் நடுவில் உள்ள ஆரத்தோட வர்க்கத்துக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இருக்குது ஃபிகர். ஸோ த ஸ்டெரடியன் இஸ் அ சாலிட் ஆங்கிள் அட் த சென்டர். இந்த மையத்தில் ஏற்படுற கோணம் வந்து கோளத்தின் மைய கோணம் வந்து அந்த சர்ஃபேஸ் ஏரியா ஸ்கொயர் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த 1 மீட்டர் ஸ்கொயருக்கும் அது வந்து எதுக்கு சமம் அப்படின்னா ஆரத்தினுடைய வர்க்கத்துக்கு சமமாக இருக்குது. நெக்ஸ்ட், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பிளேன் ஆங்கிள் அண்ட் சாலிட் ஆங்கிள்? பிளேன் ஆங்கிள்னா தலக்கோணம், சாலிட் ஆங்கிள்னா திடக்கோணம். த ஆங்கிள் பிட்வீன் த இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 lines or planes. Solid angle is the angle between the intersection of 3 or more planes at a common point. Plane angle is usually 2-dimensional and solid angle is 3-dimensional. Okay. Unit of plane angle is radian and unit of solid angle is steradian. See, this is also 2-dimension, 3-dimension. And example, here 2 lines intersect like a triangle and it between that angle formed. This is a plane angle and one cone inside one, a smaller cone is placed inside a bigger cone like that, isn't it? So
The angle formed here is a solid angle. What is terradian? Until 1995, plane angle, solid angle were classified under the supplementary quantities. In 1995, they were shifted to the right quantities. Next, we are going to see about the clocks. Okay, clocks are used to measure time intervals, isn't so? How many numbers are inside the clock? Yes, 1 to 12. Okay, so many clocks were used from the ancient time. பல காலகட்டங்களில் பலவிதமான கடிகாரங்களை நம்ம பயன்படுத்தி வர்றோம். Scientists modify the clock's mechanism to obtain accuracy. அறிவியல் வல்லுநர்கள் என்ன செய்கிறாங்க, நம்மளோட கிளாக்ஸை நம்ம மெக்கானிசத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட துல்லியத்தை கணக்கிறதுக்காக நிறைய வகைகளை கண்டுபிடிச்சாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டைப்ஸ் ஆஃப் கிளாக்ஸ் பேஸ்ட் ஆன் டிஸ்பிளே. அதோட வெளிப்பட்ட தோற்றத்தில் 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் அனலாக் கிளாக்ஸ், நெக்ஸ்ட் ஒன் டிஜிட்டல் கிளாக்ஸ். அனலாக் கிளாக்ஸ்னால் நார்மலாக நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுறதாம்ப்பா. இட் லுக்ஸ் லைக் ஏ கிளாசிக் கிளாக். பார்த்தீங்களா, ஆல்ரெடி வி ஆர் யூஸிங் இன் அவர் ஹோம். இட் ஹாஸ் 3 hands டு ஷோ த டைம். 3 hands இருக்கும், நமக்கு தெரியும். ஹார்ஸ் ஹேண்ட், மினிட்ஸ் ஹேண்ட், செகண்ட்ஸ் ஹேண்ட். ஹார்ஸ் ஹேண்ட் அப்படின்னா லாங் ஹேண்ட். இட் இஸ் ஷார்ட் அண்ட் ஹார்ஸ் ஹேண்ட் இட் இஸ் ஷார்ட் அண்ட் திக். இட் ஷோஸ் ஹார். சின்ன முள், அது என்ன சொல்லணும்னா குட்டியாக இருக்கும், நல்ல தடிமனாகவும் இருக்கும். இது வந்து மணி நேரத்தை குறிக்கும். அடுத்து லாங் ஹேண்ட், இட்ஸ் அ லாங் அண்ட் தின். நீளமானதாக இருக்கும், லேசானதாக இருக்கும். அது வந்து நிமிடத்தை குறிக்கும், நிமிட முள். அடுத்து செகண்ட்ஸ் ஹேண்ட். இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்டதாக செகண்ட் ஹேண்ட்ஸ் என்ன செய்யும், அதுவும் லாங்காக தான் இருக்கும். அது செகண்ட்ஸை குறிச்சிக்கிட்டே வரும். இட் மேக்ஸ் 1 rotation in 1 minute. ஒரு சுற்றுக்கு 1 நிமிடத்தையும் 60 சுற்றுக்கு 1 மணி நேரத்தையும் குறிக்கிறது. ஸோ இட் மேக்ஸ் 1 rotation in 1 minute and 60 rotation in 1 hour. நெக்ஸ்ட் டைப் இஸ் டிஜிட்டல் கிளாக்ஸ். ஓகே, டிஜிட்டல் கிளாக்ஸ் நவீனமான கடிகாரம் சொல்கிறாங்க. இந்த டிஜிட்டல் கிளாக் டிஸ்பிளேஸ் த டைம் கரெக்ட்லி. துல்லியமாக கலைக்கிறதுக்கு ஒரு காரணத்துக்காக கண்டுபிடிச்சது தான் டிஜிட்டல் கிளாக். இட் ஷோஸ் த டைம் இன் நியூமரல்ஸ் ஆர் அதர் சிம்பிள்ஸ். நம்ம டிஜிட்டல் கிளாக் எங்கெல்லாம் பார்த்துருக்கீங்க நீங்கள்? ரயில்வே ஸ்டேஷன், ஷாப்ஸ், மால்ஸ், எவ்ரி திங் லைக் தட். ரீசன்ட் கிளாக்ஸ் ஆர் ஷோயிங் டேட் டைம். எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி 12 hours இருக்க செட் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா 24 hours செட் பண்ணியிருப்பாங்க. ரீசன்ட் கிளாக்ஸ் ஆர் ஷோயிங் டேட், டே, மந்த், இயர், டெம்பரேச்சர் முதல் கொண்டு காமிக்குது. டிஜிட்டல் கிளாக்ஸ் ஆர் ஆஃபன் கால்ட் அஸ் எலக்ட்ரானிக் கிளாக்ஸ். இது என்ன சொல்கிறாங்க? எலக்ட்ரானிக் கிளாக், மின்கடிகாரம்னு சொல்கிறாங்க. இது எங்கேப்பா பார்த்த மாதிரி இருக்குது? ரயில்வே ஸ்டேஷனில் யூஸ் பண்ணுறத இங்கே ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாக்ஸ் பேஸ்ட் ஆன் ஒர்க்கிங் மெக்கானிசம். வேலை செயல்பாட்டை பொறுத்து 2 வகை. அவை என்னென்னு பார்த்தோம்னா, குவார்ட்ஸ் கிளாக் and another one is atomic clock. First one, quartz clock. These clocks are activated by electronic oscillations which are controlled by a quartz crystal. இது நம்ம கை கடிகாரம் சொல்கிறோம்ல, நம்ம குவார்ட்ஸ் கிளாக்னா குவார்ட்ஸ் வாட்ச் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதான். The quartz clocks are activated by electronic oscillationsனால் மின்னணு அலைவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரானிக் ஆசிலேஷன் என்னப்பா? மின்னணு அலைவுகள். அதை பொறுத்து தான் இந்த குவார்ட்ஸ் படிகத்தை கொண்டு இதை உருவாக்குறாங்க. The frequency of a vibrating crystal is very precise. இது நமக்கு துல்லியமாக கணக்கிடும். ஸோ the quartz clock is more accurate than the mechanical clock. அதனால் குவார்ட்ஸ் கிளாக்ஸ் தான் அதை விட இது ரொம்ப துல்லியமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. These clocks have an accuracy of 10⁻9 seconds. எவ்வளோ செகண்ட்ஸ் சொல்கிறாங்க? 10⁻9 seconds. 10⁻9 seconds. அதுக்கப்புறம் அட்டாமிக் கிளாக். இந்த அட்டாமிக் கிளாக் என்ன சொல்கிறாங்கன்னா, these clocks are making use of periodic vibrations occurring within the atom. அவ்வப்போது ஏற்படுற அலைவுகளை பொறுத்து இந்த அட்டாமிக் கிளாக்கை தயாரிக்கிறாங்கப்பா. இந்த அட்டாமிக் கிளாக்ஸ் வந்து எப்படி அக்யூரசி எப்படி இருக்குன்னா, 1 second in every 10⁻13 seconds. 10⁻13 செகண்ட்ஸுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. பொசிஷனிங் சிஸ்டம் இஸ் ஜிபிஎஸ். அட்டாமிக் கிளாக்ஸ் ஆர் யூஸ்டு இன் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். ஜிபிஎஸ்லையும் குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் GLONASS GLONASS அண்ட் இன்டர்நேஷ்னல் டைம் டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீசஸ் இதுலேயும் யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அட்டாமிக் கிளாக் எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 1949 at the US நேஷ்னல் பியூரோ ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் அதில் தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதோட துல்லியம் வந்து குவார்ட்ஸ் கிளாக்கை விட கம்மியாக தான் இருந்திருக்கு. The first accurate atomic clock based on cesium-133 was built by Louis Assan and Jack Penny in 1955 at the National Physics Laboratory in the United Kingdoms.
நெக்ஸ்ட் greenwich mean time GMTன்னு சொல்லுவாங்க. greenwich mean time. greenwich தீர்க்க நேரம் is the mean solar time at the Royal Observatory Greenwich in London. It is measured at the longitude of 0 degree. என்ன சொல்கிறாங்க, 0 டிகிரி தீர்க்கரேகையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. The earth is divided into 24 zones, 24 மண்டலங்கள், each of with a 15 degree longitude. Okay, these regions are called time zones. The difference between two adjacent time zones is 1 hour. Indian Standard Time IST நம்மளோட இந்திய தீர்க்கரேகை அந்த நேரத்தைப்படி the location of Mirzapur in Uttar Pradesh is taken as the reference longitude of the Indian Standard Time. It is located at 82.5 degree longitude. Next we are going to see accuracy. Accuracy by the name துல்லியமாக கணக்கிடுதல், அளவைகளை துல்லியமாக கணக்கிடுதல். Accuracy in measurements. Measurements is the base of all experiments in science and technology. சயின்ஸ்னாலும் சரி, அறிவியல் சம்மந்தப்பட்டதுனாலும் சரி, நவீனமயமாக்கல்லையும் அளவைகள் தான் முதலிடம் பெறுகிறது. The value of every measurement contains some uncertainty. These uncertainties are called errors. Errors அப்படின்னு சொல்கிறாங்க. The difference between the real value and the observed value is called an error. Real valueக்கும் நம்மளா ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் என்ன சொல்கிறாங்க, எரர்னு சொல்கிறாங்க. What is accuracy? Accuracy is the closeness of a measured value to the actual value or true value. Is the closeness. Accuracy is the closeness of a measured value to the actual value or the true value. Precision is the closeness of two or more measurements to each other. Two or more measurements to each other. Okay. Accuracy is closeness to measured value. கரெக்டாக இருக்கும், அது கிட்டவே இருக்கிறோம், கரெக்டாக துல்லியமாக சொல்ல முடியும்னா accuracy. Precision தான் two or more இருக்கலாம் அப்படிங்கிற வாய்ப்பு மாதிரி சொல்கிறது தான் precision. So these are all the pictures for accuracy. First one, good precision, good accuracy, good precision. Okay, good, all the one are pointing, எல்லா ஆரோவும் கரெக்டாக அந்த சென்டரில் போகுது. ஸோ குட் அக்யூரசி, குட் ப்ரெசிஷன். செகண்ட் ஒன் பாருங்கள், திஸ் ஒன் புவர் அக்யூரசி, குட் ப்ரெசிஷன். புவர் அக்யூரசி, குட் ப்ரெசிஷன். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் புவர் அக்யூரசி, புவர் ப்ரெசிஷன். மூணுமே வெவ்வேறு விதமாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் அப்ராக்சிமேஷன். அப்ராக்சிமேஷன் தோராயம் சொல்லுவாங்க தமிழில். தோராயம் அவ்வளோ இருக்கும்பா அப்படின்னு சொல்கிறது. நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருமே முதல்ல சமையல் பண்ண ட்ரை பண்ணியிருப்போம், முன்ன பின்ன போட்டிருப்போம், எல்லாமே அப்படித்தானே, ஒரு தோராயமாக போடுறது தான் அதான் கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சுவலி அப்ராக்சிமேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் எ நம்பர் விச் இஸ் அக்செப்டபிளி க்ளோஸ் டு த எக்ஸாக்ட் வேல்யூ ஆஃப் த மெஷர்மெண்ட் ஆஃப் எ ஃபிசிக்கல் குவான்டிட்டி. அப்ராக்சிமேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் த நம்பர் which is acceptably close to the exact value of the measurement of physical quantity. exact வேல்யூக்கும் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரியா அது வந்து அக்செப்டபுளாகவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 36 அப்படிங்கிறது என்ன க்ளோசஸ்ட் அப்படின்னா 40 அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி நம்ம இனிமேல் தான் பார்க்க போகிறோம். இட் இஸ் an estimation of a number obtained by rounding of a number to its nearest place value. When the data are inadequate, physicists are in need in approximation and they can be modified as needed. Okay, next we are going to see rounding off. Rules for rounding off. Decide which is the last digit to keep. Okay, leave it the same sum if the next digit is less than 5, increase it by and the next digit is by 5 or greater than 5. என்னன்னு இனிமே பார்ப்போம். The first problem, convert 80 degree Celsius into Kelvin. K equal to C plus 273. What is the Kelvin value? Celsius 80 and add பண்ணோம்னா 353 Kelvin. And the next one, so இது வேற உயிரை வாங்குது. Next one, convert 300 Kelvin into Celsius. C equal to K minus 273. C equal to 300 minus 273. That equal to 27 Celsius. When 2 coulomb of charge flows through a circuit for 10 seconds, calculate the current. First one, given charge Q equal to 2 coulomb. Time t equal to 10 seconds. So I equal to Q by T and apply the formula means I equal to 0.2 ampere. Next, convert 60 degree into radian. 1 degree equal to pi by 180. 60 degree if we cancel pi by 3 radian. Like that all the 1 degrees we know. Next, see the round of the number 1.864 into 2 decimal places. First we should identify the last digit to be kept. 6 is the last digit to be kept. Okay. Out of 3 decimal places 3 decimal இருந்தால் ஃபஸ்ட்டு 2 decimal மட்டும் நம்ம கணக்கு எடுத்துக்கிறோம்.
the following digit 4 is less than 5. Third decimal place என்னவா இருக்குது, 5 விட கம்மியாக இருக்குது. ஸோ we leave that, retain as it is 6. அப்போ என்ன செய்யணும், அந்த 4 விட்டுட்டு அந்த 6 அப்படியே retain பண்ணணும். ஸோ this is 1.86. have you understood? Next one, round off the number 1.868 to 2 decimal places. அப்போ 2 decimalனா ஆக்சுவலாக எத்தனை decimal places இருக்குது, 3 decimal places இருக்குது. Identify the last digit to be kept. Last digit என்ன செய்கிறாங்க, what is the last digit of this one? 8. 8ங்கிறது 5 விட அதிகம். அப்போது the following digit 8 is greater than 5. So increase. அப்போ அதுக்கு முந்தின நம்பர் என்னென்னு பார்க்குறோம், 8 before என்னப்பா இருக்குது 6. We should add 1 to the previous digit. So 1.86 no, that if you add 1 means 6 becomes 7. So 1.87. So the answer is 1.87. Have you understood, students? Okay. Thank you, students.